வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக் கிரேவி பார்க்க போகிறோம். எக் பட்டர் மசாலா. மோஸ்ட்லி பன்னீரில் தான் நம்ம பட்டர் மசாலா செய்வோம். ஆனால் இன்னைக்கு எக்கில் எப்படி பட்டர் மசாலா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. நம்ம இதில் 2 தக்காளியை அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஓகே, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஹோம்மேட் கரம் மசாலா பவுடர். இந்த கரம் மசாலா பவுடர் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 5 எக் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நல்லா தண்ணியில் கரைச்சிக்கோங்க. இதில் 5 எக்கை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முட்டையை நல்லா பீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ எக் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். ஒரு பேனில் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம எக்கை ஊற்றிக்கலாம். இந்த எக் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை திருப்பி போட்டுக்கோங்க. ஓகே, நமக்கு இந்த எக் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த எக்கை இப்போ நம்ம ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம கியூப் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு இதை பார்க்க பன்னீர் மாதிரியே இருக்கும். பாருங்க, பன்னீர் ஷேப்லேயே நம்ம இதை கட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் அந்த கட் பண்ணி வச்சிருக்க எக்கை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான எக் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.